பாட்டி சொல்றாங்க, குடிகார பையன் நம்ம வீட்டுல 7.5 இழுத்து விட்டுட்டான். வசந்தி சொல்றாங்க, அவங்க அப்பத்தா இல்லாட்டி பிரச்சனை ஆயிருக்கும் நம்ம வீட்லயே. பாண்டி சொல்றாரு, நடந்ததே பேசாம மாப்பிள்ளைக்கு சோறு போடுற வழிய பாருங்க, நான் வெளியே போயிட்டு வரேன். முள்ளு போய் சாப்பிட கூட்டிட்டு வா மாப்பிள்ளைய, நீ சொன்னாதான் கேட்பாரு. ஓ இந்த உங்களை சாப்பிட கூப்பிட்டாத, நான் அப்புறம் வர்றேன், நீ போ. கோவப்படாதீங்க, சாப்பிட வாங்க. ஒருவேளை சாப்பிடலாட்டி நான் என்ன சாவா போறேன், போயிருங்க இருந்து. வசந்தி சொல்றாங்க, உன் புருஷன் தானே சத்தம் போட்டாரு, அதுக்கேண்டி அழுகுற? தமிழ் அழுதுகிட்டே இருக்காங்க. மன்னிச்சிரு தமிழ், ஏதோ கோவம் அத உன்கிட்ட காட்டிட்டேன். தமிழ், என்னால எதை வேணாலும் பொறுத்துக்க முடியும், எங்க அப்பாவை பத்தி பேசினா என்னால தாங்கிக்க முடியாது. வாழ்க்கையில உன் மேல கோவப்படக்கூடாதுன்னு இருந்தேன், ஆனா சராசரி மனுஷன் மாதிரி பொண்டாட்டி கிட்ட கத்தி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு தமிழ், நேற்று இப்படி நடக்காது, கண்ணை தொடச்சுக்கோ தமிழ். இல்ல எனக்கு மனசு சரியில்லை, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சந்தி சொல்றாங்க, அதான் அவர் மன்னிச்சிரு அழுகாதுன்னு சொல்லிட்டு போனார்ல, எதுக்குடி அழுகுற? அம்மா அதுக்குதான் அழுகுறேன் சொல்றாங்க. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு. ஆனா சொல்றாங்க, அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தாங்கிக்க மாட்டாங்க. மாமா நம்ம தான் போன் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா. சந்தி சொல்றாங்க, ஏண்டி தானோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, கம்முன்னு வாய மூடு. பாட்டி வர்றாங்களே, இங்க நடந்த எந்த பிரச்சனையும் பாட்டிக்கு தெரியக்கூடாது, புரியுதா? புரியுதுமா, உட்காருங்க. என் பேரன் எங்க? காலால நடந்துட்டு வரேன்னு வெளியே போயிருக்காரு. பேரன் மொட்டை வெயில வெளியே போனா நியூஸ் பேப்பர் எல்லாம் பாக்குறது இல்லையா, யாரும் வெளியே போகாதீங்கன்னு சொல்லிருக்காங்கல்ல, தான் சொன்னான்னா நீங்களாவது சொல்லிருக்க கூடாது, அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போக கூடாதுன்னு. மருமகன் வெளியே போகும்போது நாங்க எப்படிமா தடுத்து பேச முடியும்? நல்லத யாரு சொன்னா என்ன, நீ சொன்னா என்ன, நான் சொன்னா என்ன, இப்படியோ கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. மோர் ஏதாவது சாப்பிடுறீங்களாமா? பாட்டிக்கு மோர் எடுத்துட்டு வாப்போ. பாட்டி இந்தாங்க, வீட்டுக்கு வந்திருக்காரு, வாங்கம்மான்னு சொல்றாரு. ஆமா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. வசந்தி பாண்டிய கூட்டிட்டு போறாங்க. எங்க போயிட்டு வரீங்க? காலால மேட்டுப்பட்டிக்கு நடந்து போயிட்டு வரேன். என்ன விஷயம் வசந்தி? மருமகனும் இதே மாதிரி வெளியே போயிட்டு வரேன்னு போனாருங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணோம், சரியில்லை, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. 4 இடம் போய் தேடி பாருங்க, வண்டி எடுத்துட்டு போய். ஏதோ ஆட்டோல வந்து இறங்குறாரு, மீன் வாங்கிட்டு வர்றாரு. மாமா வந்துட்டாங்க, 200 தம்பி இந்தாங்கண்ணே. பார்த்தா நீ எப்ப வந்த? நான் இப்பதான்டா வந்தேன். ஏன்டா இம்புட்டு பெரிய மீன் வாங்கிட்டு வந்திருக்க? காலால நடந்து சாத்தையாறு டேமுக்கு போனேன்னா காலையில புடிச்ச மீனா வித்துக்கிட்டு இருந்தாங்க, மீன் குழம்பு வச்சு சாப்பிடலான்னு வாங்கிட்டு வந்தேன். மீன் 12 கிலோ. தம்பி சொல்றாங்க, அதுக்கு என்ன தம்பி, வாய்க்கு ருசியா சமைச்சிட்டா போச்சு, அப்படிலாம் உங்ககிட்ட கொடுத்துட முடியாது. எல்லாரும் ஓரமா உட்காந்து வேடிக்கை மாத்திரம் பாருங்க. இன்னைக்கு மதிய சமையல் ஐயாவோடது. என்ன தம்பி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் சமைச்சு கொடுக்குறேன். முடியாதத்த என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு இந்த நேரத்துல என் சமையல் தான். தமிழ் ஒத்தாசைக்கு இருக்கட்டும், இங்க யாரும் எந்த வேலையும் செய்யக்கூடாது, அடுப்படி பக்கமே வரக்கூடாது. மறு வீட்டுக்கு வந்த மருமகன், உனக்கு எதுக்குடா இந்த வேலையெல்லாம்? நீ வாட்டுக்கு கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்கார்றத விட்டுட்டு சமைக்கிறேங்கிற. அப்பத்தா வாய்க்கு ருசியா சமைச்சு போடுன்னு வீட்டுக்கு வந்த மருமகளை என்னென்ன சொன்ன நீனு? அப்ப நான் ஏதாவது உன்னை கேட்டேனா? நம்ம வீட்டு மருமக தமிழ் சமைக்கிறப்போ இந்த வீட்டு மருமகனா சமைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? புதுசா இருக்குப்பா சேது, ரொம்ப புதுசா இருக்கு. எல்லாரும் இருங்க, நானும் தமிழும் ஆக வேண்டிய வேலையை கவனிக்கிறோம். வா தமிழ். தமிழ் ஆரம்பிக்கலாமா? நீ பக்கத்திலே நில்லு, நான் சொல்றத மாத்திரம் எடுத்து கொடு. தமிழ் அரிசி எடு. இப்ப அரிசி களைஞ்சாச்சு, இப்ப என்ன பண்ணணும்? விசில் விடணும். விசில் எல்லாம் இல்ல தமிழ், ஃபர்ஸ்ட் அடைக்காம இருக்கிறதுக்கு ஊதி விடணும், ஏன்னா வெடிச்சிடக்கூடாது இல்ல, அதுக்குத்தான். இத அடுப்பு மேல வச்சுட்டேன். கொஞ்சம் மீனை குழம்பு வைக்க போறோம், கொஞ்சம் மீனை ஃப்ரை பண்ண போறோம். தமிழ் ஓகேங்க. இப்ப வெங்காயம் வெட்ட போறேன், உன் கண்ணு கலங்க கூடாது, நீ திரும்பிக்கோ. வெங்காயம் வெட்டியாச்சு, அடுத்து சின்ன வெங்காயம் உரிச்சாச்சு. இப்ப கண்ணை திறக்கலாம். பூண்டு தக்காளி எல்லாம் வெட்டியாச்சு, மீனை கழுவியாச்சு. அடுத்து குழம்பு வச்சிடலாம். மீன் குழம்பு ரெடி, டேஸ்ட் பண்ணி பாரு, சூப்பரா இருக்குங்க. அது மீனை பொரிச்சிருவோமா? சொல்றாரு, குழம்பு வாசனை பிரமாதமா இருக்க. மாப்பிள்ள சமையல்ல பின்றாரு போல. சாப்பாடு ஓவரு, சாப்பிடலாமா? நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டா என்ன மாப்பிள்ள, இன்னைக்கு ஏன் சமையல், நீங்க சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நானும் தமிழும் சாப்பிடுறோம். இங்கே அழுகிறாரு. என்ன மாமா, உரப்பு ஏதாவது ஜாஸ்தியா இருக்கா? அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள, எங்க அப்பா அப்பப்ப சமைச்சு போடுவாரு, உங்க கைப்பக்குவம் எங்க அப்பாவை ஞாபகப்படுத்திருச்சு மாப்பிள்ள.
அப்பத்தா எதுவும் சொல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, எப்படி இருக்கு? ஆண்டி சும்மா சொல்லக்கூடாது, நல்லா ருசியா சமைச்சிருக்க. சாத்தியார் டேம் மீன் தேனு மாதிரி இனிக்குது. மீன் ருசியா நீ செஞ்சது ருசியான்னு தெரியலப்பா. கண்டிப்பா என் கைப்பக்குவம் தான் ருசியே. அப்பத்தாவ கை கழுவ கூட்டிட்டு போ. மாப்பிள்ள அந்த குடியார பேச்செல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன ஆக போகுது மாமா? அப்பாவை பத்தி பேசினான், அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. வட கொரியாவின் நாணயம் 1. நாளை சந்திப்போம்.